இயக்குனர் மோகன்ஜி பாத்தீங்கன்னா ரவி மோகனை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா நடிகர் ரவி மோகன் தான் சமீபத்துல கொடுத்த பேட்டியில தன்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஆச்சு. இந்த சமயத்துல இயக்குனர் மோகன்ஜி பாத்தீங்கன்னா ரவி மோகனை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் ரவி மோகனுடைய டைவர்ஸ் நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2 வருடங்களா அவருடைய மனைவியை பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவர் கெனிஷா அப்படின்ற ஒரு தெரபிஸ்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இது குறித்து நடிகர் ரவி மோகன் கிட்ட அந்த பேட்டியில கேட்டப்போ கெனிஷாக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பல பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் அவங்க மட்டும்தான். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனா அவங்கள சைபர் புள்ளி பண்ணியே அவங்கள என்னை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல அவருடைய மனைவியும் அவருடைய மாமியாரும் தனக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதே அந்த பேட்டியில நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மன அழுத்தம் தாங்க முடியாம அவரையே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவா நடிகை அம்பிகாவும் நடிகை மீரா சோப்ராவும் மட்டும்தான் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் தான் இயக்குனர் மோகன்ஜி. அவரோட எக்ஸ்பேஜ்ல அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க எவ்வளவு நல்லவர்னு தெரியும். உங்களுடைய மன அமைதி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய உண்மையான எமோஷன்ஸ் புரிஞ்சவங்க உங்க பக்கத்துல நிப்பாங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.